ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொதுவாக AAA கேம்ஸ் மாதிரியான பெரிய பெரிய கேம்ஸ்லாம் மொபைல் ஆடலாம்னு பல பேருக்கு ஆசை இருக்கும். பட் என்ன பண்றது, மொபைல் ஆண்ட்ராய்டு, அதில் ஆட முடியாது. சில பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாமே காசு கேட்டிருப்பாங்க, நம்மளால காசும் கொத்து வாங்க முடியாது. ஸோ அதுக்காக ஒரு வரப்பிரசாரமாக வந்ததுன்னா அந்த PSP, அதாவது பிளே ஸ்டேஷன் போர்ட்டபிள் கேம் கன்சோல். எப்படி PS4 PS5 இருக்கிற மாதிரி பிளே ஸ்டேஷன் போர்ட்டபிள் ஒரு கேம் கன்சோல். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, PS4 கேம் எல்லாம் இதுல ஓரளவுக்கு நல்ல ஸ்பெக் இருக்கிற மொபைல்ல பிளே பண்ண முடியும். அதுக்காக ஒரு எமுலேட்டர் தான் PPSSPP. ஸோ விளையாட முடியும்ன்றதுனால என்னென்ன கேம்லாம் பிளே பண்ண முடியும், எதெல்லாம் சூப்பரான கேம்லாம் இருக்குது, எந்தெந்த கேம்லாம் சூப்பரா பிளே பண்ண முடியும், அதை தான் இன்னைக்கு அந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க. அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு எக்ஸாமும் முடிஞ்சிருக்கும். ஸோ லீவ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேட்டில் ராயல் கேம்ஸ் பிளே பண்ணிருப்பீங்க. ப்ரோ பேட்டில் ராயல்ஸ் கேம்ஸ் பிளே பண்ணி போர் அடிக்கிட்டு ப்ரோ, ஏதாவது ஸ்டோரி மோட் கேம்ஸ் இருந்தா சொல்லு ப்ரோ, ஏதாவது வித்தியாசமான கேம் இருந்தா சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்பீங்களா. ஸோ அவங்களுக்கான ஒரு நல்ல வீடியோவா இருக்கும் நினைக்கிறேன். சோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கூட அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி PSP கேமை மொபைல்ல பிளே பண்றதுன்னு சொல்றேன். ஸோ PPSSPP அப்படின்னு என்ற ஒரு எமுலேட்டர் இருக்கும். அதை போய் பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் ஸ்டோர் இருந்தாலும் ஆப் ஸ்டோர்லயும் இருக்கும். ஸோ ஆப் ஸ்டோர்லயும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வெறும் எமுலேட்டர் மட்டும் தான், இதுல போய் கேம் பிளே பண்ணணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ஒரு லிஸ்ட் தரேன். இந்த லிஸ்ட்ல பாக்குறேன் இந்த கேம் நேம் டைப் பண்ணி பக்கத்துல iOS 1 டைப் பண்ணீங்கன்னா ஒரு லிஸ்ட் வரும், நிறைய லிங்க் வரும். அதுக்குள்ள ஏதாவது ஒரு லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்னால சொல்ல முடியும். இதுக்கு மேல சொன்னா யூடியூப் காரன் என்ன செஞ்சிருவான். சைலண்ட் ஹில் ஆரிஜின். சைலண்ட் ஹில் என்பது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹாரர் பிரான்சைசஸ். கான்செப்ட் என்னன்னா, இதுல ஒரு டைமென்ஷன் இருக்கும், அதுல போய் மாட்டிப்பாங்க. சைலண்ட் ஹில் டைமென்ஷன், அதுக்குள்ள பேயெல்லாம் வரும், சில பல மர்மங்களும் நடக்கும். அதுதான் சைலண்ட் ஹில் பிரான்சைஸோட கதையே. என்னன்னா கேரக்டருக்கு ஏத்த மாதிரி பர்சனல் லைஃப், அந்த லைஃப், இந்த லைஃப்னு மாறும். தவிர கான்செப்ட்ன்றது இந்த கான்செப்ட் தான். இதுல பாத்தீங்கன்னா சைலண்ட் ஹில் பிரான்சைஸ்ல ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. பட் PSPக்குன்னு இந்த ஒரு கேம் மட்டும் தான் இருக்கு. இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா, ஹீரோ ஒரு லாரி டிரைவர், தலைவன் லாரி ஓட்டிட்டு இருப்பான். திடீர்னு பாத்தீங்கன்னா ரோட்ல ஒரு பொண்ணு நிக்கும். டேய் யாரா அந்த பொண்ணுன்னு தலைவன் லாரி அங்கேயே போட்டுட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போவான். திடீர்னு பார்த்தா ஒரு வீடு எரியும். அதுல ஒரு பொண்ணு எரிஞ்சிட்டு இருக்கும். ஐயோ பொண்ணு பாவம்னு சொல்லி அந்த பொண்ணை தூக்கி வெளியே காப்பாத்திருப்பான். அந்த டைம்ல தான் தலைவன் மாத்திருப்பான். எங்கன்னு பாத்தீங்கன்னா சைலண்ட் ஹில்னு ஒரு டைமென்ஷன்ல. சைலண்ட் ஹில் என்பது ஒரு டைமென்ஷன், டார்க் டைமென்ஷன். அதுக்குள்ள போனா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். பட் அதுக்குள்ள இருக்கிற விஷயம் எல்லாம் கிளியர் பண்ணா வெளியே வர முடியும். இது மட்டும் இல்லாம அதுக்குள்ள ஏகப்பட்ட மர்மங்களும் இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனையும் நடக்கும். இந்த மர்மங்கள் என்ன, பிரச்சனை என்ன அமானுஷம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதா இந்த கேம். இப்படி கேட்க முடியே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? கேம் பிளே பண்ணாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ உங்களுக்கு ஹாரர் கேம் பிடிக்கும், த்ரில்லர் கேம் பிடிக்கும்னா இந்த கேம் பிளே பண்ணுங்க, பயங்கரமா இருக்கும். GTA Vice City Stories. GTAல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம் வந்திருக்கும். ஆனா PSPக்குன்னு விட்டுட்டு 2 கேம் மட்டும்தான். அதுல ஒண்ணுதான் GTA Vice City Stories. சரியா சொல்லணும்னா GTA Vice City இல்ல, GTA Vice City Stories. GTA Vice City ஸ்டோரி என்னன்னா, நம்ம டாமி டெபியூட்டி சிட்டில இருந்து வைஸ் சிட்டிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, என்ன கிரைம் நடந்துச்சு, யார் அப்போ டானா இருந்தா, அதை பத்தின கதை தான் இந்த Vice City Stories. முன்னாடி இந்த ஃபோர்ப்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, அதுல போதை பொருள் விற்பாங்க. அதுல எடுத்தோடனே போடுவோம்ல ஒருத்தனை, எங்கன்னே செத்துருவான் பாத்தீங்களா. அவன் இந்த கேம்ல மெயின் கேரக்டரா இருப்பான். மிலிட்டரி வேலை செஞ்ச ஒருத்தன் ரோகத்தாலையும் கஷ்டத்தாலையும் துரட்டப்பட்டு அதுக்கப்புறம் எப்படி டானா மாறினா, தனக்குன்னு தொழில் அமைச்சுக்கிட்டான் தான் இந்த கேமோட கான்செப்ட். மாறி மாறி சுட்டப்ப இறங்கட தோட்டா வலிக்கலடா, துரோகந்தா வலிச்சது. யாரெல்லாம் GTA Vice City ஃபேன்ஸோ லைக் பண்ணிட்டு போய் ப்ளே பண்ணி பாருங்க. God of War Ghost of Sparta. God of War என்பது எவ்வளவு பெரிய பிரான்சைஸ்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கிராட்டஸ் பத்தியும் God of War சீரிஸ் பத்தியும் நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்ல, உங்களுக்கே தெரியும். பட் God of War நிறைய கேம்ஸ் வந்தாலும் PSPக்குன்னு இருக்குது 2 கேம் தான். 2 கேமுமே வேற லெவல் கேம். இதுல ஒண்ணுதான் Ghost of Sparta. இந்த கேம் கிட்டத்தட்ட God of War 2 மாதிரி இருக்கும். அதாவது ஆக்ஷன் ஸ்லாஷ் கேம்னு சொன்னோம். இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம கிராட்டஸ் God of War ஆனதுக்கு அப்புறம் தலைவனுக்கு பாத்தீங்கன்னா பல கனவுகள் வந்திருக்கும். அவங்க அம்மாவை பற்றிய கனவுகள் வந்திருக்கும். அவங்க அம்மாவை தேடி
தேடி போகும்போது அவங்க அம்மா வந்து நீ தனியாள் இல்லப்பா, உனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனை போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தலைவன் தம்பியை காப்பாத்துனானா தம்பியை வச்சு என்ன பண்றான் தான் இந்த கதையோட கான்செப்ட். சோ வந்து தன்னோட ஓன் பிரதரை காப்பாத்துனாங்களா என்ன நினைச்சுன்னு கண்டுபிடிப்பாரு. சோ கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், கேமுமே நல்லா இருக்கும். சோ நீங்க கேம் பிளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ கைஸ் இன்னைக்கான வீடியோ வந்து அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. சோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அனிமே கண்டென்ட் எல்லாம் போடலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன். சோ நடுவில் ஒரு 10 days மட்டும் வீடியோ வராது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ வந்து மறக்காம வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை பை. See you. Bye guys.